இந்த கதை நம்ம ஹீரோ ஈ ஃபேங்க பத்தி தான். இவன் அவனோட உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட் அல்கெமிஸ்டா இருந்தான். பல வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு டிவைன் பில்ல ரெடி பண்றான். இந்த மாத்திரைய சாப்பிட்டா எந்த ஒரு கல்டிவேட்டரும் ரொம்ப வேகமா தன்னோட பவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும், அதாவது பிரேக் த்ரூ பண்ண முடியும். ஆனா இந்த உலகத்துல பேராசை பிடிச்சவங்களுக்கு பஞ்சமே இல்லையே. அவனோட சொந்த தம்பியே இவனுக்கு விஷம் கொடுத்து அந்த டிவைன் பில்ல பிடுங்க பார்க்கறான். ஆனா சாகறதுக்கு முன்னாடி நம்ம ஈ ஃபேங் அந்த மாத்திரைய அவனே சாப்பிட்டுடுறான். இதனால அவன் மறுபடியும் ரீஇன்கார்னேட் ஆகி பிறக்கும்போது அவனோட பவருக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே இல்லாம போயிடுது. இந்த புது உலகத்துல ஈ ஃபேங் அவ்வளோ ஓவர் பவர்டா இருக்கான். அவன் நினைச்சா யார வேணா எப்ப வேணா முடிச்சு விட்டுருவான். அது மட்டும் இல்லாம தனக்கு துரோகம் பண்ணவங்களோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன்னு இப்ப ஈ ஃபேங் தனக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறான். சரி வாங்க, நேரத்தை வீணாக்காம கதையை ஆரம்பிக்கலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த கிளவுட் இல்யூஷனரி கான்டினென்ட்ல நிறைய சாதாரண மனுஷங்க கல்டிவேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சம் முழுசும் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படியே ஆயிரக்கணக்கான வருஷம் ஓடி போச்சு. ஆனா இதுவரைக்கும் யாராலையும் இந்த சாதனையை பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு லின் ஜெக்டோட சீடனான ஈ ஃபேங் இந்த அதிசயத்தை பண்ணி காட்டுவான்னு தோணுது. ஏன்னா அவன் தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஈ ஃபேங் தன்னோட பவர், அறிவு, அப்புறம் பல வருஷ உழைப்புக்கு அப்புறமா ஒரு டிவைன் சோல் எலிக்சர் பில்ல செஞ்சு முடிக்கிறான். அப்போ திடீர்னு வானத்துல மின்னல் பயங்கரமா விட்டுது. அந்த மின்னல் எல்லாம் அந்த மருந்து செய்யற பாத்திரத்துக்குள்ள, அதாவது கால்ட்ரனுக்குள்ள போறதை ஈ ஃபேங் பார்க்கறான். உடனே அந்த பாத்திரம் ஓபன் ஆகி அதிலிருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வெளியே வருது. கூடவே அந்த டிவைன் சோல் எலிக்சர் பில்லும் வெளியே வருது. இதை சாப்பிட்டா நான் டிவைன் ரியல்மை அடைஞ்சிடுவேன், அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுசும் என்னால சுத்தி வர முடியும்னு ஈ ஃபேங் சொல்றான். ஆனா அவன் அந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அங்க அவனோட அண்ணன் வர்றான். அவன் தன்னோட தம்பியை யாரோ காயப்படுத்தி வச்சிருக்கிறத பார்த்து உடனே அவனை தாங்கி பிடிச்சுக்கிட்டு, உனக்கு இதை யார் பண்ணதுன்னு கேட்கறான். அதுக்கு அவன், எதிரிகள் நம்ம மாஸ்டர் மேல அட்டாக் பண்ணி அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அதே சமயம் அவனோட அண்ணன் முகத்துல ஒரு வில்லத்தனமான சிரிப்பை ஈ ஃபேங் பார்க்கறான். உடனே அவனை தள்ளி விடுறான். ஆனா அதுக்குள்ள அவனோட அண்ணன் ஒரு சாபம் கொடுத்த டீமன் பிளேட வச்சு ஈ ஃபேங்க குத்திடுறான். இதனால ஈ ஃபேங் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறான். நாம ரெண்டு பேரும் எவ்வளவு வருஷமா ஒன்னா இருந்தோம், நாம ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோமே, ஆனா நீ என்ன இவ்வளவு வெறுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணேன்னு கேட்கறான். இதை கேட்ட அவனோட அண்ணன் ஜை ஊசாவ் பயங்கரமா சிரிக்கிறான். இந்த ஒரு மாத்திரைக்காக நான் யாரை வேணா ஏமாத்துவேன். இதை சாப்பிட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆவேன், இந்த பிரபஞ்சத்தையே ஆளுவேன்னு சொல்றான். நீ இந்த பவருக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்ட்டலை ஓபன் பண்றான். அதிலிருந்து ஈ ஃபேங்கோட மாஸ்டர் கீழே விழுறாரு. அவர் ஏற்கனவே இறந்து போனதால அவரோட உடம்பு மறைஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த போர்ட்டல்ல இருந்து இந்த கண்டத்துல இருக்கிற இன்னும் 2 செக்ட் சேர்ந்தவங்க வெளியே வராங்க. அதுல ஒருத்தவங்க நெக்ரோ செக்ட், இன்னொருத்தவங்க ஆர்கிட் கிளென் செக்ட். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாஸ்டரை கொண்டிருக்காங்க. இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் ஈ ஃபேங் தான். அப்போ ஆர்கிட் கிளென் செக்டோட சீடனான அலிஸ் சொல்றா, நாங்க எல்லாரும் 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ்க்காக தான் வேலை செய்யறோம்னு. அப்போ ஜை ஊசாவ் அவகிட்ட, இதெல்லாம் ஈ ஃபேங் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவன் எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறான்னு சொல்றான். இவன் செஞ்ச அந்த மாத்திரையை கைப்பற்றவும் இவனை கொல்லவும் தான் எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. மாத்திரை இப்போ என்கிட்ட வந்துடுச்சு, இனி ஈ ஃபேங்க கொன்னா போதுன்னு சொல்றான். ஆனா திடீர்னு அவன் கையில இருந்த மாத்திரை வெடிச்சு சிதறுது. ஏன்னா அது ஒரிஜினல் மாத்திரை கிடையாது. இதை பார்த்ததும் ஜை ஊசாவுக்கு செம கோவம் வருது. என்னையே ஏமாத்திரியான்னு சொல்லி ஈ ஃபேங்க அட்டாக் பண்ண போறான். ஆனா ஈ ஃபேங் தன்னோட பவரை வச்சு அவனை அங்கேயே நிக்க வைக்கிறான். ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை யோசின்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேட்கலன்னு சொல்லி ஒரே ஒரு மிதியில அவனை ரொம்ப தூரத்துக்கு தூக்கி வீசுறான். இதை பார்த்ததும் நெக்ரோசெக் போல எல்டர்ஸ் ஈ ஃபேங் மேல அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் உடனே ஒரு ஷீல்டு ஃபார்மேஷன் உருவாக்கி தன்னை காப்பாத்திக்கிறான். அப்புறம் ஒரே ஒரு அட்டாக்ல அந்த எல்டரை காயப்படுத்துறான். அந்த எல்டர், உன் மேலதானே அந்த டீமன் பிளேடால குத்து விழுந்துச்சே, அப்புறமும் நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு கேட்கறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் செத்துடுறான். உடனே நெக்ரோசெக்டோட இன்னொரு ஆள் ஈ ஃபேங்க அட்டாக் பண்ண வரான். அவன் மேல ஈ ஃபேங் ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பண்றான். அவனால அதை தடுக்க முடியாம அவனும் காலியாயிடுறான். இப்போ ஈ ஃபேங் ரொம்ப வீக் ஆகிடுறான். இதை பார்த்த அலிஸ் வேகமா வந்து ஈ ஃபேங் கிட்ட இருந்து அந்த ஒரு பைய பிடுங்கிடுறா. அதுல தான் அந்த ஒரிஜினல் டிவைன் சோல் பில் இருக்கு. இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அவ சாப்பிட போறா. ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு அட்டாக் நடக்குது. அங்க நெக்ரோசெக்டோட இன்னொரு எல்டர் வர்றாரு. அவன் பார்க்க அப்படியே ஒரு பிசாசு மாதிரி இருக்கான். அவன் அலிஸை கொன்னுட்டு அந்த மாத்திரையை எடுத்துக்கிறான். இதுதான் அந்த பவர்ஃபுல் மாத்திரையான்னு பார்க்கறான். ஆனா அப்புறம்தான் அவனுக்கு புரியுது இதுவும் டூப்ளிகேட்னு. ஈ ஃபேங், நீ கரெக்டா தான் கண்டுபிடிச்சன்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் மாத்திரையை அவனே சாப்பிட்டுடுறான்.
இதனால நான் ஒரு பெரிய சக்திசாலியா மாறினாலும் சரி இல்ல அழிஞ்சு போனாலும் சரி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவனோட எனர்ஜி வேகத்துல அந்த எல்டர் அங்கேயே செத்துடுறான். அந்த இடமே அழிய ஆரம்பிக்குது. ஈஃபேங்க்கு பயங்கரமான வலி ஏற்படுது. அங்க நிறைய மின்னல் வெட்டுறத அவன் பார்க்கறான். ஒரு பவர்ஃபுல் வாரியர் ஆகிறது என் விதியில இல்ல போலன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அங்க ஒரு சுப்ரீம் ஸ்கிரிப்சர் வருது. அதை தொட்ட உடனே ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது. அதுல ஈஃபேங் இறந்து போறான். அவன் அந்த மாத்திரையை சாப்பிட்டு இருந்தாலும் அந்த டீமன் ஸ்வாடால அவனுக்கு கிடைச்ச காயத்தினால அவன் இறந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மெதுவா கண்ணு முடிச்சு பார்க்கறான். அங்க சில வேலைக்காரங்க அவனை யங் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. யங் மாஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போதான் அவனுக்கு புரியுது தான் மறுபடியும் வேற ஒரு உடம்புல பிறந்திருக்கோன்னு. அவன் யாருடைய உடம்புல வந்தானோ அவனோட ஞாபகங்கள் எல்லாம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஃப்ளவர் பெவிலியனோட மாஸ்டர் தான் இவனுக்கு விஷம் கொடுத்துருக்காங்கன்னு அவனுக்கு விஷன் வருது. ஈஃபேங் இப்போ பிறந்திருக்கிறது யான் எம்பையரோட ஜெனரல் வீட்ல. அதுவும் ஈஃபேங்கோட சொந்த வம்சத்துல தான் அவன் பிறந்திருக்கான். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜென்மத்திலையும் அவனோட பேரு ஈஃபேங் தான். அவனுக்குள்ள இருந்த விஷம் காரணமா அவனுக்கு வாந்தி வருது. உடனே தன்னை சரி பண்ணிக்க அவன் கல்டிவேஷன் பண்ண உட்கார்றான். சாகிறதுக்கு முன்னாடி அவன் அந்த டிவைன் சோல் பில்ல சாப்பிட்டதால அவனால அவனோட மைண்ட் ஸ்பேஸுக்கு போக முடியுது. இப்போதைக்கு அவன் கல்டிவேஷன்ல முதல் லெவல்ல தான் இருக்கான். அதாவது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவன் தன்னோட மைண்ட் ஸ்பேஸ்ல அந்த சுப்ரீம் ஸ்கிரிப்சர் இருக்கிறத பார்க்கறான். அதனால தான் தனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்குன்னு அவனுக்கு புரியுது. அந்த ஸ்கிரிப்சர் திடீர்னு பிரகாசமா மாறி அவனோட உடம்புக்குள்ள போகுது. இதனால ஈஃபேங்க்கு நிறைய பவர் கிடைக்குது. அப்புறம் அவனோட உடம்புல இருந்த எல்லா விஷயத்தையும் அது அழிச்சிடுது. போன ஜென்மத்துல என் மேல அட்டாக் பண்ணது அந்த 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் தான். நான் என்னைக்கு அங்க போறனோ அன்னைக்கு அவங்கள மொத்தமா அழிச்சிடுவேன்னு ஈஃபேங் சொல்றான். அப்போ அங்க ஒரு வேலைக்காரன் வந்து, யங் மாஸ்டர், சிட்டு அப்புறம் வாங் ஃபேமிலிஸ் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க ஓல்டு ஜெனரலை கைதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். இவங்க யாருன்னு ஈஃபேங்க்கு தெரியாது. ஆனா இந்த உடம்ப நான் எடுத்துக்கிட்டதால இவனோட எதிரிகளோட நான் சண்டை போடுவேன், இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன்னு ஈஃபேங் முடிவு பண்றான். அவன் ரொம்ப வேகமா வெளியே போறத பார்த்த அந்த வேலைக்காரன், யங் மாஸ்டர் எப்படி இவ்ளோ வேகமா போறாரு, அவர் பார்க்கவே ரொம்ப மாறிட்டாரேன்னு ஆச்சரியப்படுறான். அந்த பக்கம் ஓல்டு ஜெனரலை கைதி பண்ணி யுன்வு பேலஸுக்கு வெளியே கூட்டிட்டு வராங்க. அங்க சிட்டு அப்புறம் வாங் குடும்ப தலைவர்களும் இருக்காங்க. அந்த ஓல்டு ஜெனரல் யுஷன் சொல்றாரு, நான் இந்த நாட்டுக்காக எவ்வளவோ போர் செஞ்சிருக்கேன். 3 மாசம் சாப்பாடு கூட இல்லாம நாட்டுக்காக சண்டை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னையே துரோகின்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிட்டு ஃபேமிலி எல்டர், உன்கிட்ட விவாதம் பண்ண நாங்க வரல, உன்னை கொல்ல சொல்லி தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போர் வீரர்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். ஆனா அப்போ நம்ம ஹீரோ ஈஃபேங் ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறான். இதை செய்யணும்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்னு சொல்றான். அவன் வந்த உடனே அங்க ஒரு பெரிய எனர்ஜி வேவ் ரிலீஸ் ஆகுது. அதுல அங்க இருந்தவங்க எல்லாம் தூக்கி எறியப்படுறாங்க. ஈஃபேங்கோட தாத்தா யுஷங் இவனை பார்த்து கோவப்பட்டு, ஏன்டா இங்க வந்த, ஓடி போயிடு, இல்லனா என்ன சேர்த்து ஒன்னையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஈஃபேங், நீங்க பயப்படாதீங்க தாத்தா, இவனுங்களுக்கு அவ்வளோ தில் இல்ல. அப்புறம் அவன் ரொம்ப வேகமா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தன்னோட வாளால வெட்டி தள்ளுறான். கண்ணு எமைக்கிற நேரத்துல அவங்க எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த யுஷங் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஈஃபேங் எப்படி இவ்ளோ சீக்கிரம் மைண்ட் ஸ்பேஸோட 4வது லெவலுக்கு போனான்னு யோசிக்கிறாரு. ஈஃபேங் தன்னோட சுப்ரீம் பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லா சோல்ஜர்ஸையும் முடிக்கிறான். சிட்டோ அப்புறம் வாங் ஃபேமிலி ஆளுங்க இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அனுப்புறாங்க. ஆனா அவங்க ஈஃபேங்கை தொடறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு வெடிப்பு நடந்து அவங்க எல்லாம் காலி ஆயிடுறாங்க. அந்த எல்டர்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஈஃபேங் ஒரே செகண்ட்ல மைண்ட் ஸ்பேஸோட 5வது லெவலுக்கு போயிட்டான். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு சோல்ஜர்ஸை கொல்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனோட கல்டிவேஷன் லெவல் பிரேக் த்ரூ ஆகி ஏறிக்கிட்டே போகுது. அவன் 5வது லெவல்ல இருந்து நேரடியா 10வது லெவலுக்கும் அப்புறம் 12வது லெவலுக்கும் போயிடுறான். இதை பார்த்ததும் அவனோட எதிரிகள் பயந்து பின்னாடி போறாங்க. ஒரு மனுஷனால எப்படி இவ்ளோ சீக்கிரம் பிரேக் த்ரூ பண்ண முடியும்னு அவங்களால நம்பவே முடியல. அவங்க அங்கிருந்து தப்பிக்க பார்க்கறாங்க. ஆனா ஈஃபேங் ஒரே வெட்டுல அவங்கள முடிச்சிடுறான். அடுத்து இன்னொரு எல்டர், என்ன கொல்லாத, நாம வேணா பேசி தீத்துக்கலான்னு சொல்றான். அதுக்கு ஈஃபேங், நான் இங்க பேச வரல, உன்னை தீத்துக்கட்ட தான் வந்தேன்னு சொல்லி அவனையும் முடிச்சிடுறான். அடுத்த சீன்ல நம்ம அந்த நாட்டோட ராணி ஜாவோ பியாங்க பார்க்குறோம். அவன் அனுப்புன ஆளுங்க எல்லாரையும் ஈஃபேங் கொன்னுட்டான்னு அவளுக்கு தகவல் கிடைக்குது. இவ்வளோ பவர்ஃபுல் காட்ஸ் எப்படி தோத்து போனாங்கன்னு அவ கேட்குறா. அதுக்கு அவளோட வேலைக்காரன் காங்கி, ஈஃபேங் சண்டை போட்டுக்கிட்டே 12வது லெவலுக்கு போயிட்டான், அதான் யாராலையும் அவனை ஜெயிக்க முடியலன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ராணி செம கடுப்பாகி, இன்னும் நிறைய பேரை அனுப்புங்க, அவன் நாளைக்கு காலையில பார்க்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். அன்னைக்கு நைட்டு ராணியை பார்க்க டெபுட்டி மினிஸ்டர் வரான். அவன் ரொம்ப கோபமா இருக்கான். அவனை பார்த்த ராணி, நான் ஈஃபேங்க கொல்ல ஆளுங்க அனுப்பிட்டேன், அவங்க இந்த வேலையில கில்லாடிங்க, ஈஃபேங்க மட்டும் இல்லாம அவனோட குடும்பத்தையே அழிச்சிடுவாங்கன்னு சொல்றான். அப்போ அந்த டெபுட்டி மினிஸ்டர், உன் பிளான் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கோ, இல்லைன்னா உனக்கு தெரியும், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா உன்னை அழிக்கவும் செய்வேன்னு மிரட்டவ. உடனே ராணி பயந்து போய் அவனோட காலில் விழாத குறையா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு சொல்றான். இந்த பக்கம் ஈஃபேங் கல்டிவேஷன் பண்ண உட்காருறான்.
இந்த உலகத்தோட கல்டிவேஷன் சிஸ்டமும் என்னோட பழைய உலகத்துல இருந்த மாதிரி தான் இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். இதுல சீ கண்டென்சேஷன், பைடான் ஸ்டேஜ், தொன்ஜன் ஸ்டேஜ், கின்ஷன் ஸ்டேஜ்னு நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட அந்த ஸ்கிரிப்சர் இருந்தும் என்னால ரொம்ப வேகமா லெவலப் பண்ண முடியலையே. இப்போதைக்கு என்னோட பவர் சீ கண்டென்சேஷன் லெவல்ல தான் இருக்கு. என்னோட பழைய ஜென்மத்துல நான் 9வது லெவல்லயே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஆனா இங்க 12வது லெவல்லயே நிக்கிறேன்னு யோசிக்கிறான். அப்போ அங்க இருந்த ஒரு பெட்டில சோல் ஹெர்ப்ஸ் இருக்கிறத அவன் பார்க்கறான். இத வச்சு நான் சில எலிக்சர்களை, மருந்துகளை ரெடி பண்ணணும். அது என்னோட பவரை அதிகப்படுத்த உதவும்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டு நடுச்சாமத்துல சில பேரு ஈஃபேங்க கொல்ல வராங்க. இவன் ஒரு லூசர், இவனால கல்டிவேஷன் கூட பண்ண முடியாது, இவனை நாம ஒரே செகண்ட்ல முடிச்சிடலான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க ஈஃபேங்கோட ரூம் கிட்ட வராங்க. ஈஃபேங் கிட்ட ஒரு மேஜிக் கல்லு இருக்கு. அது திடீர்னு பிரகாசமா மின்னுது. அத பார்த்த ஈஃபேங் யாரோ விருந்தாளிகள் வந்திருக்காங்க போல, அவங்கள வரவேற்க நான் ரெடியாகணும்னு சொல்றான். அந்த கொலையாளிகள் ரூமுக்குள்ள வந்தா அங்க ஈஃபேங் இல்ல. அப்போ திடீர்னு ஈஃபேங் அவங்க மேல அட்டாக் பண்றான். ரூமுக்குள்ள இருந்தவங்கள அவன் போட்டு பொளந்தெடுக்கிறான். வெளியே இருந்த அவங்களோட தலைவன் ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது அந்த லூசரை கொல்லன்னு சொல்லி உள்ள போக பாக்குறான். ஆனா அப்போ ரூம் கதவு திறந்து உள்ள இருந்தவங்க எல்லாம் காத்துல தூக்கி எறியப்படுறாங்க. அவங்க கூடவே ஈஃபேங்கும் பறந்து வெளியே வரான். வந்த உடனே அந்த தலைவன் மேல அட்டாக் பண்றான். தான் கூட வந்தவங்க எல்லாம் செத்துட்டதை பார்த்த அந்த தலைவன், நீ 9வது லெவல்ல தானே இருக்க, எப்படி இவங்க எல்லாரையும் இவ்ளோ வேகமா கொன்னேன்னு கேக்குறான். அதுக்கு ஈஃபேங், நானா 9வது லெவலா, ஒழுங்கா பாருடான்னு சொல்லிட்டு தன்னோட வாளால அவனை அட்டாக் பண்றான். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்னை விட ஒரு லெவல் தான் அதிகமா இருக்கேன்னு ஈஃபேங் சொல்ல, அந்த ஆளு நான் சீ லெவல் 5ல இருக்கேன்னு சொல்லி ஈஃபேங்க தள்ளி விடுறான். உன் சாவு ஏன் கலிகதான்னு அவன் சொல்ல, ஈஃபேங் அந்த ஸ்கிரிப்சர் உதவியோட ரொம்ப வேகமா பிரேக் த்ரூ பண்றான். இப்ப ஈஃபேங்கோட பவரை பார்த்த அந்த ஆளு ஷாக் ஆகுறான். ஏன்னா ஈஃபேங் இப்போ சீ லெவல் 1க்கு வந்துட்டான். அவன் கிட்ட போக போக அவனோட லெவல் ஏறிக்கிட்டே போகுது. இது நடக்கவே முடியாது, இப்போ லெவல் 2க்கு வந்துட்டேன்னு அவன் கத்துறான். உடனே ஈஃபேங் லெவல் 3க்கு போயிடுறான். இந்த உலகத்துல முடியாதது எதுவுமே இல்லைன்னு ஈஃபேங் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் மூலமா தன்னோட கண்களை கோல்டன் கலர்ல மாத்துறான். அந்த ஆளும் தன்னோட டிராகன் சோல் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். ஆனா ஈஃபேங் அவனை விட வேகமா போய் அவன் கழுத்தை புடிச்சிடுறான். சாகிறதுக்கு ஏண்டா இவ்ளோ அவசரம், முதல்ல என்ன உன் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றான். இந்த பக்கம் ராணி பிங்யான் தான் வேலைக்காரங்க மேல கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த கொலையாளி அங்க வந்து விழறான். ராணி, நான் உங்ககிட்ட அவனை கூட்டிட்டு வந்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு அங்கேயே செத்துடுறான். அடுத்த அட்டாக் ராணி மேல வருது. ஆனா காங்கி அதை தடுத்துடுறான். யாரங்க வெறியவான்னு ராணி கத்த ஈஃபேங் அங்க வரான். அவனை உயிரோட பார்த்ததும் ராணிக்கு பயங்கர அதிர்ச்சி. உன் வேலைக்காரன் சீ லெவல் 7ல இருக்கானே, இவனை விட்டுட்டு எதுக்கு அந்த லூசஸை எல்லாம் அனுப்புன, இவனை அனுப்பியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்திருப்பான்னு ஈஃபேங் கிண்டல் பண்றான். ராணி உடனே காங்கிய அவன் மேல அட்டாக் பண்ண சொல்றா. காங்கி 2 ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா ஈஃபேங் ஒரே உதையில அவனை வெளியே தள்ளிடுறான். நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். அதுக்கு ஈஃபேங், ஆமா அது எனக்கு தெரியும், ஆனா உன் லெவலுக்கு நீ ரொம்ப பேசுறன்னு சொல்றான். காங்கி சில மேஜிக் அட்டாக்ஸ் பண்ணி பார்க்கறான். ஆனா ஈஃபேங் எல்லாத்தையும் வாளால தடுத்துட்டு அவன் மேல பாயிறான். 2 பேரும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா காங்கி உடம்புல ஈஃபேங் ஏகப்பட்ட காயங்களை ஏற்படுத்திட்டான். அதனால அவன் அங்கேயே செத்துடுறான். ராணி அவனை ஒரு லூசர்னு திட்டிட்டு ஈஃபேங் கிட்ட, நீ என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு கூப்பிடுறா. ஈஃபேங் கிட்ட போன உடனே அவ ஒரு கத்திய மறைச்சு வச்சிருக்கா. 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் உன்னை உயிரோட விடாதுன்னு அவன் காதுல சொல்லிட்டு அவளை குத்த வரா. ஆனா ஈஃபேங் அதுக்கு முன்னாடியே அவளை அட்டாக் பண்ணி கொன்னுடுறான். என் பழைய வாழ்க்கையில உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன்னு ஈஃபேங் சொல்றான். ஆனா அந்த 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் எதுக்கு இவனை துரத்துதுன்னு அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்த நாள் ஈஃபேங் காட்டுக்குள்ள மூலிகை தேடி போறான். அங்க அவனுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ஸ்ட்ராங்கான எலிக்சர் செய்யலான்னு அவன் அதை எல்லாம் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு குளத்துக்கிட்ட போகும்போது அங்க ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி அவனுக்கு தெரியுது. உடனே அவன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான். குளத்தோட அடியில ஒரு முத்து இருக்கிறத அவன் பார்க்கறான். அதை அவன் பிடிக்க போகும்போது ஒரு பெரிய சிப்பி அவன் மேல அட்டாக் பண்ணுது. அந்த சிப்பி வாய்க்குள்ள ஒரு அபூர்வமான முத்து இருக்கிறத பார்த்துட்டு ஈஃபேங் அது கூட சண்டை போடுறான். அதே சமயம் அந்த குளத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவளும் குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்குறா. உள்ள ஈஃபேங் அந்த சிப்பி வாய்க்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த முத்தை பிடுங்கிடுறான். கோவமான அந்த சிப்பி அவனை அட்டாக் பண்ண அவன் தண்ணிக்கு வெளியே குதிக்கிறான். இந்த முத்தை வச்சு நான் யாரை வேணா தோற்கடிக்க முடியும்னு அவன் நினைக்கும்போது அந்த பொண்ணு அங்க இருக்கிறத பார்க்கறான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கறாங்க. அந்த பொண்ணு பேரு லூசி. அவ ஸ்கார்லெட் பிளட் எம்பையோட இளவரசி. அவ உடனே கண்ணை மூடிக்கிட்டு, ஏண்டா என்னையே பாக்குற பொறுக்கின்னு சொல்லி அந்த தண்ணிய ஐஸா மாத்தி அவன் மேல ஏறிறா. ஈஃபேங் அவ அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். அந்த பொண்ணு கரைக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் குளிக்கிறத பாத்திருப்பேன்னு கத்துறா. அதுக்கு ஈஃபேங், ஏய் திமிரு பிடிச்ச பொண்ணு, நீதான் நான் குளிக்கிறத பார்த்த, அது மட்டும் இல்லாம என்னையே கொல்ல பாக்குறேன்னு சொல்றான். பொய் சொல்லாதன்னு அவ சொல்றா. ஏய் பொய், நான் தான் இங்க முதல்ல வந்தேன், என் ட்ரெஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு, நீ தான் அதை பார்த்தும் தண்ணிப்புள்ள வந்தேன்னு ஈஃபேங் சொல்றான்.
அப்புறம்தான் லூசி அங்க அவன் ட்ரெஸ் இருக்கிறத பார்த்து அசிங்கமா போயிடுறா. ஆனா அவ தப்ப ஒத்துக்காம மறுபடியும் அட்டாக் பண்றா. ஈஃபேங் அந்த முத்தை வச்சு ஒரு ஷீல்ட உருவாக்குறான். இத பார்த்த லூசி ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. அவ தன்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பார்க்கறா. ஆனா எதுவுமே வேலை செய்யல. ஈஃபேங், சரி உன் வேலை முடிஞ்சதா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் பார்த்த இந்த அழகான காட்சிய, அதாவது அவளதான் சொல்றான், போய் பெயிண்டிங் பண்ணணும்னு கிண்டலா சொல்லிட்டு போறான். இத கேட்டு அவ இன்னும் கடுப்பாகி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. ஆனா ஈஃபேங் அத ஒரே பஞ்ச்ல உடைச்சிடுறான். அந்த எனர்ஜியை தாங்க முடியாம லூசி மயங்கி விழுந்துடுறா. முதல்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு நினைச்சாலும் அப்புறம் அவளை குணப்படுத்த ஈஃபேங் வரான். அவ உடம்புல ஐஸ் விஷம் பரவி இருக்கிறத அவன் பார்க்கறான். இவளோட கல்டிவேஷன் ரொம்ப மர்மமா இருக்குன்னு யோசிச்சு தான் பவரால அந்த ஐஸ் விஷத்தை எடுத்துட்டு அவளுக்கு ஒரு எலிக்சர் மாத்திரையை கொடுக்கறான். அவ கண்ணு முழிச்சதும், ஏய் பொறுக்கி, எனக்கு என்ன கொடுத்தன்னு கேக்குறா. அது எலிக்சர்னு அவன் சொல்ல, அப்படின்னா என்னன்னு அவ கேக்குறா. ஈஃபேங்க்கு இப்போதான் புரியுது, இந்த உலகத்துல யாருக்குமே எலிக்சர் பத்தியோ இல்ல இந்த மாதிரி ஷீல்டு ஃபார்மேஷன் பத்தியோ தெரியலன்னு. நான் தான் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜீன்லெஸ். அப்போ இதை வச்சே நான் இந்த உலகத்தை ஆளலான்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவகிட்ட, நீ என்ன அட்டாக் பண்ண, நான் உன்னை காப்பாத்தினேன், கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா லூசி அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுக்கு சாரி கேட்குறா. அப்போ அவளோட வேலைக்காரங்க கூப்பிடுற சத்தம் கேட்குது. உடனே லூசி யாராவது பார்த்துருவாங்கன்னு ஈஃபேங்க குளத்துல தள்ளி விடுறா. அப்புறம் கிளம்பும்போது சீக்கிரம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறா. நைட்டு நேரத்துல ஈஃபேங் ஒரு ஸ்பெஷல் வைன் குடிக்கிறான். இது அவனோட காயங்களை குணப்படுத்தும். ஆனா அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எலிக்சர் தேவைப்படுது. அப்போதான் ஒரு ஏலம் நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிய வருது. அங்க கோஸ்ட் கிளா பியூட்டின்னு ஒரு அபூர்வமான மூலிகை விற்க போறாங்க. அதே ஏலத்துக்கு இளவரசி லூசியும் வர்றா. அந்த மூலிகை கிடைச்சா அவளோட ஐஸ் விஷத்தை குணப்படுத்தலான்னு அவளோட வேலைக்காரங்க சொல்றாங்க. ஏலம் ஆரம்பிக்குது. ஆரம்ப விலையே 6 lakhs கோல்ட் டிக்கெட்ஸ். ஆனா இளவரசியோட ஆளுங்க உடனே 5 மில்லியன் சொல்றாங்க. வேற யாரும் அவ்வளோ பணம் கொடுத்த ரெடியா இல்ல. அப்போ திடீர்னு ஈஃபேங் அங்க வந்து, நிறுத்துங்க, நான் இதை வாங்கணும், இதுக்கு பதிலா நான் எலிக்சர் கொடுக்கறேன்னு சொல்றான். அந்த எலிக்சரை பார்த்ததும் ஏலம் விடுறவர் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவர் இதை பார்த்ததே இல்லை. இதை சாப்பிட்டா கல்டிவேஷன் ரொம்ப வேகமா நடக்கும், யூஸ் பண்ணி பாருங்க, இல்லனா என் வீட்டுக்கு வந்து கேளுங்கன்னு ஈஃபேங் சொல்றான். அவர் ஈஃபேங்கை நம்பி அந்த மூலிகையை கொடுத்துட்டு எலிக்சரை வாங்கிக்கிறாரு. ஈஃபேங்க்கு தனக்கு தேவையானது கிடைச்சதும் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா இளவரசியோட வேலைக்காரங்க, இது அநியாயம், நான் போய் அதை பிடுங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு லூசி, தேவையில்லை, அவனை நான் நேர்ல பாத்துக்கிறேன்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது.